வெல்கம் டு கார்த்தி உலகம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பச்சை சுண்டைக்காய் கூட்டு தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி பச்சை சுண்டைக்காய் குழம்பு போட்டிருக்கேன். அதோட வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்காண்டி நம்ம உலகத்துக்குள்ள போலாம். கார்த்தி உலகம் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்காக நான் 50 கிராம் தோரம்பருப்பை எடுத்து கழுவி வச்சிருக்கேன். அடுத்து நான் 50 கிராம் சுண்டைக்காவை கீறி வச்சிருக்கேன். அது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 பிஞ்ச் மஞ்சள்தூள் எடுத்து வச்சிருக்கேன். நான் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இந்த குக்கர்ல நம்ம எடுத்து வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி 2 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அது வேகிறதுக்குள்ள இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், 3 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 வத்தல் இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜார்ல நல்லா மையா அரைச்சிடலாம். இப்போ இதை நான் நல்லா மையா அரைச்சேன். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இதுல நம்ம 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம். இப்போ இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ நான் 2 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை இதுல ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த சுண்டைக்காய் தோரம் பருப்பு இதுல ஆட் பண்ணிடலாம். இப்போ இத ஒரு கொதி வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இதுல நம்ம மல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ நம்மளோட சுவையான பச்சை சுண்டைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஒரு ஹெல்தியான இது. இந்த ரெசிபி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கார்த்தி உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.